ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நம்மீது இந்த ரமலானுடைய மாதத்தை தந்தது எதற்காக? ஏன் இந்த ரமலானுடைய நோன்புகளை பிடிப்பது கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்? மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? குர்ஆன் இதை பற்றி ஆச்சரியமாக பேசுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரமலானிலே அல்லாஹ் யாருக்கெல்லாம் அதிகமாக ரஹ்மத்தை கொடுக்கிறானோ, அவருடைய பாவ மன்னிப்பை கொடுக்கிறானோ, நரக விடுதலையை கொடுக்கிறானோ, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அருமையானவர்களே, எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை தந்து அதிலே நோன்பு பிடிப்பதை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான்? அதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, இதற்குரிய பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ளத் தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 183 அல்லாஹ் கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், எதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? அதற்குரிய பதிலை அல்லாஹ் இந்த ஆயத்துடைய முடிவிலே கூறுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவீர்கள் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, ரமலானை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியது அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய தக்வாவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. அருமையானவர்களே, இந்த ஆயத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லா சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்ட விடயத்தை அல்லாஹ் கூறிவிட்டு, தக்வா என்று வரும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக இறையச்சத்தை அடைவது நீங்கள் தான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நம்மை பார்த்து மட்டும் முன்னிலைப்படுத்தி கூறுகிறான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் இறையச்சத்தை அடையவில்லையா? தக்வாவை அடையவில்லையா? அப்படி இருந்தால் எதற்காக வேண்டி அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் சிலர், முஃபஸ்ஸிரூன்கள், இந்த விடயத்திற்கு விளக்கம் கூறும் பொழுது என்ன கூறுகிறார்கள்? முன்னால் வாழ்ந்த சில சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்கியது எதற்காக வேண்டி என்றால், வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரத்திற்காக வேண்டி, அவர்கள் செய்த தப்பு தவறுக்கு குற்ற பரிகாரத்துக்காக, கஃபாராவுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புகளை நோட்கச் செய்தான். ஆனால் இந்த சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை, இந்த ரமலானுடைய நோன்பை நோட்கச் செய்வது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய தக்வாவை அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். நாம் செய்த தவறுக்கு பரிகாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்கவில்லை. மாற்றமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அவனுடைய பயத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் அருமையானவர்களே, யார் அதிகம் தக்வா உள்ளவராக இருக்கிறாரோ இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியவான் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரா ஹுஜராத் அத்தியாயம் 49 வசனம் 13 அல்லாஹ் கூறும் பொழுது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உங்களிலே மிக மிக கண்ணியம் வாய்ந்தவர்கள் அத்தகாக்கும், உங்களிலே அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், அதிகம் தக்வா உடையவர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே தான் அந்த பக்ராவுடைய ஆயத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது ரமலானுடைய நோன்பை கடமையாக ஆக்கியது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவீர்கள் என்பதாக கூறுகிறான். அருமையானவர்களே, அரபியில் இந்த லஅல்ல என்ற வார்த்தை தரஜ் என்பதாக கூறுவார்கள். அதாவது ஆதரவு வைக்கலாம். நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவீர்கள் என்று ஆதரவு வைப்பதற்காக வேண்டி பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இமாம் சுயூத்தி, இதே போல இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீர்களாகிய தஃப்சீருல் ஜலாலைன், இதே போல ரூஹுல் மஆனி போன்ற
தஃப்சீர்களிலே குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே பாவிக்கக்கூடிய இந்த லஅல்ல என்ற பதம் இருக்கிறதே, இது ஆதரவுக்காக வேண்டி தரஜ்ஜிக்காக வேண்டி அல்லாஹ் பாவிக்கவில்லை. இந்த இடத்திலே அல்லாஹ் தஅக்கீதுக்காக உறுதியாக பாவிக்கிறான் என்பதாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் கருத்து என்ன? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நிச்சயமாக நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். ரமலானிலே சொல்லப்பட்ட ஃபர்துகளை, சுன்னத்துகளை, மக்ரூஹான விடயங்களை, ஹராமான விடயங்களை, முஸ்தஹப்பான விடயங்களை, எல்லா விடயத்தையும் பேணி யார் இந்த ரமலானுடைய நோன்பை பிடிக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தக்வாவை அடைந்து கொள்வார் என்று உறுதியாகத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் என்பதாக இமாமுனா சுயூத்தி, இமாமுனா ஆலூசி ரஹிமஹுமுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீர்களிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை தந்தது லிஹுசூலி தக்வா, அவனுடைய இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய தக்வாவை அடைந்து கொள்வதற்காக மிகப்பெரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலானை சிறந்த முறையிலே கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவனுடைய பயத்தை பெற்று சிறந்த அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.